அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சி நற்புலரி. 9th செமஸ்டர் இன்சென்ஸ் கன்சல்ட் வழங்கும் இந்த இணையவழி இணைய பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு உணர்வும். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்க இருக்கின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் இந்த பயிற்சியின் இறுதியில் பின்னோட்டத்திற்கு முன்பு வழங்கப்படும். தற்போது இன்றைய நாள் பயிற்றுனர் பேச்சாளர் சவிதா மேம் அவர்களிடம் இந்த தளம் ஒப்படைக்கப்படுகிறது. மேம், திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் மேம். வி கேன் ஸ்டார்ட் மேம். தேங்க்யூ சார். வாய்ஸ் கேட்குதாங்க சார்? நல்லா கேட்குது மேம். யூ கேன் கண்டினியூ. தேங்க்யூ சார். கொஞ்சம் மெதுவாக தான் பேச முடியுங்க, எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, அதனால் கேட்டுக்கிட்டேங்க. தேங்க்யூ சார். நற்புலரியின் நண்பர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கங்கள். உணவும் உணர்வும் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, உணர்வும் அப்படிங்கிறதுல உணவு கூட உணர்வு அப்படிங்கிறது வந்து சம்மந்தப்பட்ட ஒண்ணு. உணர்வு வந்து எதனோட சம்மந்தப்பட்டது அப்படின்னு கேட்டா உணவு கூட சம்மந்தப்பட்டது. அப்போ நம்மளுடைய உணர்வுகள் உணவை அடிப்படையா கொண்டு இருக்குங்கும் போது இதை 2 விதமா பிரிக்கலாம். ஒண்ணு, உணவு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல உணர்வு நமக்கு கிடைக்கும். அதே நல்ல உணவுக்கு மாற்றான உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதற்கு மாற்றான உணர்வுகள் கிடைக்கும் அப்படிங்கறதா இதோடைய ஓவரால் கான்செப்ட் வந்து இதுதான். ஸோ இப்ப இப்படி பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா, நல்ல உணவு தீய உணவு அப்படிங்கிறத விட நல்ல உணவு நல்ல உணர்வு கொடுக்கும் அப்படின்னா என்ன மாதிரியான நல்ல உணவுகளை நாங்க எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டா, எல்லாருடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி எல்லாருமே மாறுபட்ட உணவுகளை தான் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அவங்களோட குடும்ப பழக்க வழக்கம், நம்ம வாழக்கூடிய இடங்கள், அந்த தட்பவெட்ப சூழ்நிலை, அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கிறோம். அப்படி இருந்துமே நோய்கள் வந்து பெருகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது சிம்பிளான ஒரே ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மனசுக்கு பிடிச்ச உணவை நம்ம சாப்பிடணும். மனசுக்கு பிடிச்ச உணவு சாப்பிடணும் அப்படின்னா, அப்ப எனக்கு மனசுக்கு பிடிச்ச உணவுன்னு சொல்லிட்டு நான் அளவு கடந்து சாப்பிடலாமா அப்படின்னா கிடையாது. மனசுக்கு பிடிச்ச உணவு சாப்பிடும்போது நமக்கு ஒரு பாயிண்ட் வந்து நடக்குது. எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசுக்கு பிடிச்ச உணவு நம்ம சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது. இது பாசிட்டிவ் பாயிண்ட். அதே மனசுக்கு பிடிச்ச உணவு நமக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக அதிகமா நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம். நம்ம அதிகமா சாப்பிடுறோம் அப்படின்னாலே மன அழுத்தத்துல இருக்கோம் அப்படிங்கிற. மன அழுத்தத்துல இருக்கவங்க தான் பாத்தீங்க அப்படின்னா என்ன கேட்பாங்கன்னா, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த உணவு வந்து பாத்தீங்கன்னா மன அழுத்தத்துக்கும் காரணமா இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்திக்கும் காரணமா இருக்கு. அப்போ எந்த உணவு நம்ம எடுத்துக்கணும், எந்த உணவு நம்ம எடுத்துக்கூடாது, எப்ப எடுத்துக்கணும், எப்பெல்லாம் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி இதற்கான விதிமுறைகள் எல்லாமே நிறைய இருக்குங்க. யாரடி நீ மோகினி படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல தனுஷை பார்த்துட்டு ரகுவரன் கேட்பாரு, தண்ணிட்டு கேப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அடிச்சுக்கோ பரவாயில்ல, ஆனா உடம்பு கெடாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாரு. ஏன் அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவர் தலை குனிவாரு. பட் ஆனா இவர் சொல்லுவாரு, ஏன்பா உனக்கு என்ன பொறாமையா இருக்கா, என்னை பார்த்து சின்ன பொண்ணுங்கெல்லாம் சைட் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அவரு கேட்பாரு. பட் ஆனா அது வந்து ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நட்பின் அடிப்படையில, ஒரு உயர்ந்த நட்பின் அடிப்படையில அவங்களுக்குள்ள அந்த ஒரு பகிர்தல் போகுது. அப்ப அப்படி போகும்போது அவர் சொல்லி, ஊரு பக்கம் போனேன் அப்படின்னா இப்பவும் என்ன எத்தனை பேர் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி ரகுவரன் வந்து தனுஷ் கிட்ட சொல்லுவாரு. அப்போ அந்த ரகுவரன் அப்படிங்கிற கேரக்டர் நம்ம ஒரு அப்பா கேரக்டரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஏஜ்ல அவர் அப்படி சொல்றாரு அப்படிங்கும் போது அது ஒரு மகிழ்ச்சிகரமான ஆரோக்கியமான ஒரு தந்தை மகனுக்கு இடையிலான ஒரு உரையாடலாவும் இருக்கு. அதை தாண்டி இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, அவருடைய வயதை கணக்கெடுக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ஏஜ்ல அவர் அவ்வளவு இதா இருக்காரு, ஆக்டிவா ஒரு பர்சனாலிட்டியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அவரோட பேச்சிலேயே அந்த பாசிட்டிவ்னஸ் வருது அப்படின்னு. அந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த உணவு சார்ந்த விஷயத்தினாலதான் அவங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மன ரீதியாவும் உடல் ரீதியாவும் ஒரு பாசிட்டிவான ஒரு பாயிண்ட வந்து கொடுக்குறாங்க. மகன்கிட்டயும் அவங்களால வந்து பாத்தீங்கன்னா ஒரு நட்பு ரீதியான ஒரு உரையாடலை வந்து அவங்களுக்குள்ள எடுத்துக்க முடியுது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையுமே நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது பாத்தீங்கன்னா உணவு சார்ந்த உணர்வுகள் வந்து
பாத்தீங்க அப்படின்னா இவங்க மட்டும் நல்லா இருக்காங்களே, அவங்க மட்டும் அப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தா அங்க அடிப்படையில எது முக்கிய காரணியா இருக்கும்னு பாத்தீங்கன்னா உணவு தான் காரணியா இருக்கும். பணம் அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பையும் ஒரு வசதியும் தன்னம்பிக்கையும் வேணா கொடுக்கலாமே, உணவு அப்படிங்கிறது உணர்வு சார்ந்த. சரி, உணர்வுன்னு சொல்றீங்களே, இந்த உணர்வு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா குணம், கேரக்டர். நம்மளோட கேரக்டர் எதுல இருந்து டிசைட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சாப்பிடுற உணவுல இருந்து தான் டிசைட் ஆகுது. அப்போ இந்த உணவு அப்படிங்கும் போது நமக்கு தெரியும் நம்ம இன்னைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கிற உணவு எல்லாமே என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு எல்லாருமே ஒரு அவேர்னஸ்க்கு நம்ம வந்துட்டோம். அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வீதிக்கு வீதி வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கோண சின்னம் போட்டுட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு வந்து என்னன்னு கேட்டா ஃபெர்டிலிட்டி சென்டர் வந்திருக்கு. அப்போ இதனோட ஒரே ரீசன் என்ன அப்படின்னு கேட்டா நம்முடைய உணவு பழக்க வழக்கம் மாறுச்சு, நம்முடைய வாழ்க்கை சூழல் மாறுச்சு. ஏன்னா எல்லாம் வந்து கேட்டீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு முக்கியமா சங்கம் முக்கியமான்னு கேட்டா நான் சாப்பாடு தான் முக்கியம்னு சொல்லுவேன். அந்த மாதிரி ஆளு. அப்ப என்கிட்ட வந்துட்டு நீங்க சாப்பாடு அளவா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நான் கேட்க மாட்டேன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து எத்தனையோ பேர் இருக்கும். அப்ப அந்த சாப்பாட்டுல என்னென்ன மாதிரியான சாப்பாடுகள் உண்டான அரிசிகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அழகழகான தமிழ் பேர்ல ஒவ்வொன்றும் ஒரு ஒரு கலர்ல வெவ்வேறு மனம் வேறுபட்ட மருத்துவ குணத்தோட இருக்கு. அப்ப அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த சீசனல் ஃபுட்டா வந்து ஒரு மெடிசனா எடுத்துக்கிட்டாங்க. அப்போ ஒரு தூக்கம் வரல அப்படின்னா அந்த தூக்கம் தரக்கூடிய அரிசி வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்னம் அழகி அப்படிங்கிற பேரை பாருங்களேன். தூக்கம் தரக்கூடிய அரிசிக்கு பேரு அன்னம் அழகி. கண் பார்வைக்கு பாத்தீங்க அப்படின்னா கருடன் சம்பா. எலும்பு பலத்திற்கு ஒரு அரிசி தூய மல்லி மென்மைக்கு அப்படிங்கிறாங்க. புற்றுநோய்க்கு மருந்தாக அரிசிக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ரத்தசாலி அப்படிங்கிறாங்க. பெண் குழந்தைங்க வந்து பருவம் எய்தறதுக்காக பூங்கார் அரிசிங்கிறாங்க. பேறுகால பிரச்சனைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கருங்குருவை அரிசி அப்படின்னு. இப்படி சயின்ஸ் மருந்து லேப்ல ஏன்னா சயின்ஸ் வந்து எவ்வளவோ முன்னேறிக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடியே பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் எல்லா நோய்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா உண்ணக்கூடிய உணவுல விளைவித்த அரிசியின் மூலமாவே தீர்வு வச்சிருக்காங்க. இந்த அரிசிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வண்ணத்துல இருக்கு அப்படின்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மனத்திலயும் இருக்கும். அப்ப அந்த அரிசிகள் வந்து அத்தனைக்கும் வந்து என்ன அப்படின்னு கேட்டா அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மருத்துவ குணம் உடல் உழைப்பு. அதனாலதான் பாத்தீங்கன்னா காலம் கடந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றதுங்க அதிகாலையில எந்திரிச்சு போய் உழைச்சாங்க. திரும்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 80 90 வயசு 100 வயசு வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னு கேட்டா இந்த அரிசிகள் எல்லாம் தான் காரணம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ப இந்த அரிசிகளை எல்லாம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே விவசாயிகள் எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சுட்டாங்க. இந்த வச்சிருந்து மீட்டுறக்கம் செய்யப்பட்டு நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கங்க வந்து மறுபடியும் வந்து அந்த அரிசிகளை வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த கோயில் கலசமே எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அரிசிகள் வந்து அழிந்து படாமல் இருக்கணும், எதிர்கால தலைமுறைகள்ல வந்து பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை அரிசிகளை வந்து பத்திரப்படுத்தி வச்சாங்க கோயில் கலசங்க. சரி, இந்த அரிசிகள்லாம் சாப்பிட்டா என்னென்ன மாதிரியான குணங்கள் வரும் அப்படின்னு கேட்டா நேர்மை, கருணை, மரியாதை, இந்த மாதிரியான நல்ல குணங்கள், நம்பிக்கை. இப்ப நீங்க சொல்லுவோம் நம்ம எல்லாம் சொல்றோம் லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் அஃபர்மேஷன், லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்லாம் சொல்றோம். இது எல்லாத்துக்குமே அடிப்படை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா உணவு தான். அந்த உணவு சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா நம்முடைய உணர்வு நம்பிக்கை, அந்த உணர்வும் நம்பிக்கையும் தான் பாத்தீங்கன்னா நம்ம அத்தனை பிளஸிங்ஸையுமே அத்தனை மிராக்கிள்ஸையுமே இழுத்துக்கிட்டு வருது அப்படிங்கிறதுக்கு காரணம் அந்த உணவு தான். ஒரு விஷயத்த நீங்க நம்புறதும் நம்பாம போறதும் உங்களோட எதை அடிப்படையா வச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உணவை அடிப்படையா தான் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிதான் ஆய்வுகள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளுடைய முன்னோர்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுதான் மெய்ப்பிச்சிருக்காங்க. இந்த உணவுகளை எல்லாம் சாப்பிடும் போதே மகிழ்ச்சியும் திருப்தியும் வந்து நமக்கு கிடைக்குது. இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எளிமையா சொல்ல ஒண்ணு இல்லை, இப்ப நம்ம எல்லாத்தையும் பாராட்டுங்க அப்படின்னு சொல்றோம். சோ பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு குணம் கூட பாத்தீங்கன்னா நமக்கு வர்றதில்லை. ஒரு ஃபார்முலா தான் நம்ம பாராட்டுறோம். ஏதோ ஒரு பர்பஸ், இவங்களை நம்ம பாராட்டணும் அப்படின்னா நம்மள நாளைக்கு வந்து அவங்க பாராட்டுவாங்க அப்படின்னு ஒரு பர்பஸை வச்சுக்கிறோம். ஆனா இந்த அரிசிகளை எல்லாம் சாப்பிடும் போதே நம்மளுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் பாத்தீங்கன்னா மனசு நிறைஞ்சு மகிழ்ச்சியான ஒரு பழக்க வழக்கத்துக்குள்ள வந்து நம்மள மாத்துது. அப்போ நம்ம என்ன மன நிம்மதி, ஒரு சந்தோஷம், திருப்தி, இது எல்லாமே இந்த அரிசிகளை சாப்பிடும்போது இது அது உண்மையா அப்படின்னு கேட்டா 7 தலைமுறையோட ஜீன் நமக்குள்ள இருக்குங்கும் போது இந்த அரிசிகளை முதல்ல சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதே எடுத்துக்கும் போது நல்ல கூர்ந்து கவனிக்கக்கூடிய நபர்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களால சொல்ல முடியும் அவங்களுடைய மைண்ட் செட்ல ஒரு மாற்றம் வரதையும் அவங்களோட உணர்வுகள்ல ஒரு மாற்றம் வரதையும். ஒவ்வொரு செல்களுமே பாத்தீங்கன்னா எனக்கு இந்த உணவு கொடுங்க, எனக்கு இந்த உணவு கொடுங்க. ஒன்றும் இல்லை சார், இன்னைக்கு காலையில கருங்குறவையில கஞ்சி வச்சு குடிங்க, மாப்பிள சம்பால கஞ்சி வச்சு குடிங்க, இந்த கைக்குத்தல்ல கஞ்சி வச்சு குடிங்க. காலையில வெளியில கிளம்பும்போது நமக்கு அந்த கஞ்சியை குடிச்சிட்டு போனோம் அப்படின்னா
அதே எவ்வளவு எனர்ஜியா நமக்கு மாறுது. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் போதே பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, நம்ம வழக்கமா சாப்பிட்டுட்டு இருக்கிற உணவு வந்து நம்ம இழந்துட்ட மாதிரி ஒரு ஏக்கம், ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வரும். பட் ஆனா அதே ஒரு வாரத்துக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே 3 நாள் நம்ம தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னா, நம்ம உடலும் மனமும் வந்து அதுக்கு பழக்கப்பட ஆரம்பிச்சிரும். அதுலயே நம்ம வந்து அப்படியே ரிசல்ட்ட வந்து எடுக்கலாம். அப்ப அத அப்படியே தொடர்ந்து நம்ம அந்த மன உறுதிய கன்டின்யூ பண்றதுக்கு அந்த உணவுகள எடுக்க எடுக்க 21 நாள் நமக்கு பழக்கமாச்சு அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா, அது எல்லாமே மாற்றம். சரி, இந்த உணவெல்லாம் எதுக்கு அப்படின்னா, எண்ணத்துல ஒரு மாற்றம் வரணும். எண்ணம் மாறுச்சுன்னா உங்க வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த எண்ணம் மாறணும்னா உணர்வுகள் மாறணும். உணர்வுகள் மாறணும்னா நம்பிக்கை வரணும். இந்த நம்பிக்கையும் உணர்வும் எதுல கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உணவுல தான் கிடைக்கும். இந்த உணவுனாலதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயுளும் நீடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் இல்லாம போச்சு. இதுக்கெல்லாம் என்ன முக்கியமான காரணமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த வீட்லயுமே இன்னைக்கு பாட்டி இல்ல. பாட்டி இல்லாத வீடுதான் வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் நமக்கு கிடைக்கல. அதெல்லாம் சொல்லிட்டீங்க. சரி, இதெல்லாம் எங்களுக்கு செய்ய தெரியணும்ல. மிஞ்சி போனா கஞ்சி வைக்க தெரியும். இல்ல வந்து ஒரு இட்லி தோசை பண்ண தெரியும். இதுல வேற இப்போ வெரைட்டிஸ் எல்லாம் இப்போ வந்துட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த கொரோனாலாம் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எல்லாத்துக்குள்ளயுமே அந்த அவேர்னஸ் வந்துருச்சு. ஆனா இது போதுமா அப்படின்னு கேட்டா பத்தவே பத்தாது. பிகாஸ் என்னன்னா, புதுசு புதுசா நோய்கள் வந்துகிட்டே இருக்கிறதா வந்து அறிவிச்சிட்டு இருக்காங்கங்கும் போது, இந்த மாற்றம் எப்படி நடக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு விடுதலை வேணும்னு சொல்லிட்டு ஒரு சுதந்திர தாகம் நமக்குள்ள இருந்துச்சு இல்லையா? அப்போ நம்ம எப்படி எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஒரு போராடி நமக்கு அடிமைத்தலையில இருந்து விடுபடணும் அப்படின்னு நினைச்சோம். அப்படித்தான் இந்த நோய்கள்ல இருந்து விடுபடணும் அப்படின்னா, அந்த ஆரோக்கியமான பாரம்பரிய உணவுகளை நோக்கி நம்ம எல்லாருமே வந்து என்ன சொல்றதுங்க, ஒரு ஒரு ட்ரெமெண்டஸ் சேஞ்சா வந்து எல்லாருமே மாற ஆரம்பிக்கணும். அப்படிங்கும்போது எல்லாத்தையும் நம்ம மாத்த முடியாது. நம்ம வீட்டுக்குள்ள நம்ம மாத்தலாம்ல, நம்ம குடும்பத்துக்குள்ள நம்ம அதை மாற்றத்தை கொண்டு வரலாம்ல, நம்ம கம்யூனிட்டிக்குள்ள நம்ம அதை மாற்றத்தை கொண்டு வரலாம்ல. அப்போ அத செய்யும்போதுதான் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்கெல்லாம் செய்யறாங்க. நெறைய பேர் பார்ப்பாங்க. அவங்க செய்யறாங்க. ஏதோ ஒரு காரணம் இல்லாம செய்ய மாட்டாங்களே! நாமளும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா, இந்த சேஞ்சஸ கொண்டு வரணும். வேற வழி இல்ல சார். நம்ம ஆரோக்கியம், நம்ம ஆயுள் அதிகரிச்சோம். ஒண்ணும் இல்ல. சின்ன சின்ன வயசுலயே இன்னைக்கு கருவுல இருக்கிற குழந்தைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, சுகர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 20 வயசுல இருக்காங்க, கேட்டா ஹார்ட்ல ப்ராப்ளம் அப்படிங்கிறாங்க. 30 வயசுல கேட்டா செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்? உணவு பழக்கவழக்கம், இந்த தூக்க பழக்கம் தான். சரி, உங்களுக்கு தூக்கம் முக்கியமா இல்ல சாதனை முக்கியமான்னு கேட்டா, நான்லாம் என்ன சொல்லுவேன்னு கேட்டா, தூக்கம் தான் முக்கியம்னு சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உணவுல வந்து செரிமான மண்டலம் சிறப்பா செயல்படணும் அப்படின்னா, அங்க வந்து செரட்டோனின் அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து ஜீரண உறுப்புகளுக்கு தேவையா இருக்கு. அப்போ அந்த செரட்டோனின் எங்க சுரக்கும் அப்படின்னு கேட்டா, மூளையில சுரக்கும். அந்த மூளை ஆக்டிவேட் ஆகி செரட்டோனின் சுரக்கணும் அப்படின்னா, இரவு தூக்கம் கட்டாயம் நம்ம தூங்கியே ஆகணும். ஆனா நம்மளோட லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு எப்படி ஆயிருக்கு? யங்ஸ்டர்ஸோட லைஃப் ஸ்டைல் எப்படி ஆயிருக்கு? ஏன் டிவோர்ஸ் அதிகமாகுது? ஏன் வந்து ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு? அப்ப லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஃபாரினர்ஸோட கல்ச்சர்ஸ் நமக்குள்ள வந்துருச்சு. சோ இதனால நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆச்சு. அதனால நம்ம வாழ்க்கை, எல்லாத்தோட வாழ்க்கையும் மாறி போய் இப்ப எல்லார் வாழ்க்கையிலுமே இந்த பிரச்சனைகள் இருக்கு. சார், ஒண்ணு இல்ல, 10 வயசுக்குள்ள குழந்தைங்க ஏஜ் அட்டெண்ட் பண்ணிடுறாங்க சார். அப்ப அந்த குழந்தைங்க 10 வயசுல ஏஜ் அட்டெண்ட் பண்ணாங்கன்னா, அவங்களோட லைஃப் டைம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, அந்த கஷ்டங்கள வந்து இது பண்ண ஃபேஸ் பண்ண வேண்டியதா தான் இருக்கு. அது அந்த தாய்க்கும் மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. அந்த குழந்தைக்கும் மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. இதெல்லாம் பேசுறது கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன நினைப்பாங்க, என்ன இப்படி எல்லாம் ஓப்பனா பேசுறாங்க அப்படின்னு. இதெல்லாம் பேசணும் சார். பேசினாதான் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல மாற்றம் வரும். உலகத்துல மாற்றம் வருதோ இல்லையோ, அவங்கவுங்க குடும்பத்துல மாற்றம் வரும். இது எல்லாமே வந்து எடுத்து சொல்றதுக்கு பாட்டிங்க இல்ல. அன்னைக்கு பாட்டி இருந்தாங்க. இந்த அரிசியில செய்யுங்க, இதுல பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உளுந்தங்கஞ்சி வச்சு கொடுத்தாங்க. இடுப்பெலும்பெல்லாம் வலுவாகணும் அப்படிங்கிறது. இதெல்லாம் உளுந்தங்கஞ்சியா தெரியாது, பூண்டு குழம்பா தெரியாது, வெந்தய சாதமா தெரியாது. சார், சுண்டுகார ரசம்னு ஒண்ணு சொல்லுவாங்க சார். அந்த சுண்டுகார ரசம் தெரியுமா? தெரியாது. எத்தனை வீட்டுல தெரியும்? இருக்கிறவங்களுக்கு வச்சு கொடுப்பாங்க, இல்லாதவங்க வீட்டுல இதெல்லாம் தெரியாது. உடம்பு அசதியா இருக்கும்போது அந்த சுண்டுகார ரசம் குடிச்சு பாருங்க, எவ்வளவு உடம்புக்கு வலுவா மாறும். வெந்தய களி எடுத்து பாருங்க, உளுந்தங்கஞ்சி குடிச்சு பாருங்க, இடுப்பு எலும்புகள் எவ்வளவு பலம் பெறும். இப்ப இதெல்லாம் சொல்றதுக்கு பாட்டுங்க இல்லையே. மீறி நம்ம சொன்னோம் அப்படின்னா, நீ என்ன அவ்வளோ உங்களுக்கு தெரியுமா? இல்லைங்க, எங்களுக்கு இது ஒத்து வராதுங்க அப்படின்னு டக்குன்னு என்ன தராங்க, எனக்கு இது பிடிக்காது, ஒரே வார்த்தை பிடிக்காது அப்படின்னு தர்றோம். ஏன்? அங்க உணர்வுகள் மாறி இருக்கு, அங்க நம்பிக்கைகள் மாறி இருக்கு. அதனாலதான் அதை பார்த்ததுமே எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க.
சோ வெள்ளை உணவுகளை விட்டுட்டு கலர்ஃபுல்லான உணவுகளை உண்ணுங்கிறாங்க. அதனாலதான் இந்த பாரம்பரியமான அரிசிகளும் கலர்ஃபுல்லா தானே இருக்கு. அதை எடுத்து கையாளுற பக்குவம் பாட்டிகளுக்கு இருந்தது. சுவை எல்லாருமே என்ன அந்த சுவைக்கு அடிமையாகிதான் எனக்கு இந்த உணவு வேணும், எனக்கு இந்த உணவு வேணாம்னு சொல்றாங்க. அப்ப அந்த சுவையா செஞ்சு தர்றதுக்கு பாட்டி இருந்தாங்க. இந்த பாட்டி இல்லாத வீடு அப்படிங்கிறது வெறும் கூரை இல்லாத ஒரு எழும்பு கட்டிடம் தான். பந்த பாசமற்ற கணவன் கிட்ட கூட வேஷம் போட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, வேலை தவறாது சமாதான பேச்சுவார்த்தை வீட்டுக்கார்ட்ட நடத்திக்கிட்டு நல்வழி காட்டக்கூடிய ஒரு தூய ஆன்மா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாட்டி தான். மகளின் மறு ஜன்மம் என பேரன் பேத்தி தானே என்ன பாங்கன்னா அவங்க அவங்க அப்படிதான் பார்ப்பாங்க. பொண்ணையும் மகனோட மறுஜென்மம், மகளோட மறுஜென்மம் அப்படின்னு தான் பேரன் பேத்திய பார்த்துட்டு கண்டிக்கிற தருணத்துல கண்டிப்பாங்க. செல்லமா கண்டித்து ஆஹ் கண்டிப்பாங்க. அதே நேரத்துல தண்டிக்க தருணத்துலயும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா வெள்ளமா தான் தண்டிப்பாங்க சார். கண்டிக்கிற தருணத்துல செல்லமா கண்டிப்பாங்க, தண்டிக்கிற தருணத்துல கூட பாத்தீங்கன்னா வெள்ளமா தான் தண்டிப்பாங்க. அப்ப தாய்ப்பாசத்தை மிஞ்சக்கூடிய அளவுக்கு யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பாட்டி தான் இருப்பாங்க. அந்த பாட்டி பாத்தீங்கன்னா தனக்குன்னு எதுவுமே செஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு தலைமுறை இடைவெளி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பாட்டிக்கும் பேரம் பேத்திகளுக்கு இடையில இருக்கவே இருக்காது. அப்போ நமக்குள்ள இல்லையே அப்படின்னா ஏன்னு கேட்டா அந்த தாத்தா பேத்தி உறவுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு தலைக்கணமே இருக்காது. ஒரு நல்ல உறவு இருந்துட்டு இருந்துச்சு. குடும்பம்னா என்ன, உறவுகள்னா என்ன, உணவன் இத்தனை விஷயங்களையும் சொல்லி கொடுக்கறதுக்கு பாட்டி இருந்தா. அந்த நல்லுறவும் நீயாகிட துணையை இழந்துட்ட இணைக்கு ஈடான வெறுமை. ஒரு வீட்டுல ஒரு கணவனுக்கு மனைவி இல்லை அப்படின்னாலும், மனைவிக்கு கணவன் இல்லை அப்படின்னாலும் அந்த இடத்துல ஒரு வெறுமை உண்டாகும் இல்லையா? அந்த வெறுமை இப்போ எல்லா வீடுகள்லயும் இருக்கு. யாருனால இல்லை அப்படின்னு கேட்டா பாட்டி இல்லாதனால இருக்கு. அப்போ அந்த துணையை இழந்துட்ட இணைக்கு ஈடான வெறுமை எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா பாட்டி இல்ல. நீயற்ற வாழ்க்கை குடும்பத்தின் ஒரு குடும்பத்துக்கு அடித்தளமா யார் இருக்கிறாங்கன்னு கேட்டா பாட்டி தான் இருக்காங்க. அப்போ அந்த பாட்டி இல்ல அப்படிங்கும்போது அந்த வீடு எப்படி இருக்கு, வெறுமையா இருக்கு. அதே பாட்டி இருந்துட்டாங்க அப்படின்னா கோயில் கோபுரம் மாட்டம் என்ன ஆயிருதுன்னு கேட்டா அந்த குடும்பத்தோட பெருமை உயர்ந்துடுது இல்லையா? அப்ப இந்த பாட்டி இருந்தங்காட்டி தானே இந்த செயல்கள் எல்லாமே நடந்துச்சு. இதெல்லாம் பாட்டி இல்லாதப்போ நடக்கலையே. அப்ப பாட்டி இருந்திருந்தா என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல நான் ஒரு சின்ன கவிதை சொல்லிக்கிறேங்க. அறுசுவை உணவே விருந்தும் மருந்தெனவு ஆகினவே, மறந்தும் யாக்கை நிலம் பேணாதவர்க்கே. உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளுமா, முன்னோர் உண்ட சரிவிகித உணவின் சத்து குவியலே ஆதாரம் ஆகுமா. அதாவது அறுசுவை உணவும் விருந்தும் மருந்தென ஆகினவேங்கும் போது நம்ம உண்ணக்கூடிய உணவுல 3 வேளையிலுமே பாத்தீங்கன்னா அந்த 6 சுவையும் இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு வேளையிலாவது அந்த 6 சுவை அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னா அப்போ அது யாருக்கு மருந்தா விருந்தா இருக்கும். எப்ப மருந்தா மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உடல் நலம் பேணாதவங்களுக்கு என்ன சொல்லிடுவாங்க, உங்க உணவுல அளவு முறையும் கடைபிடிச்சிருங்க. அளவு முறையும் கடைபிடிக்காம போனாதான் அது பிரச்சனையாகிறது. அப்போ உண்ணக்கூடிய உணவு மனதுக்கு பிடித்த உணவா இருந்தா கூட அங்க நம்ம அளவும் முறையும் கடைபிடிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அந்த அறுசுவை உணவே நமக்கு விருந்தாகும். கடைபிடிக்காதப்போ அது மருந்தா மாறுது. உடலுடைய இயல்பே பாத்தீங்கன்னா அது தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். எந்த ஒரு நோய் வந்தாலும் நீங்க என்ன பண்ண வேண்டியது இல்லைன்னு கேட்டா நீங்க ஒன்னும் போராட வேண்டியதில்லை, நான் ஒன்னும் போராட வேண்டியதில்லை. அது தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய அமைப்புலதான் இயற்கையே நம்மளை படைச்சிருக்கு. அப்போ அப்படி இருக்கும் ஒரு எலும்பு இதாயினா கூட அதற்குண்டான ஓய்வு கொடுத்துட்டோம்னா தன்னைத்தானே அது ரெடி பண்ணிக்குமாமா. அப்ப அப்படி இருக்கிற சூழ்நிலை உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளுமா, முன்னர் உண்ட சரிவிகித உணவின் சத்து குவியலே ஆதாரமாகுமா. ஏற்கனவே நம்ம சாப்பிட்ட உணவு தான் பாத்தீங்கன்னா உடலுக்கு ஆதாரமா இருக்கு. அப்போ இந்த தாத்தா பாட்டிங்க எல்லாம் என்ன பண்ணனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய உதயத்திற்கு பின்னும் சூரிய மறைவிற்கு முன்னும் உணவு செரித்திட 14 மணி நேர இடைவெளியில் 2 வேளை உண்பவர் போகி, 1 வேளை உண்பவராம் யோகி அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த காலையில 6 சூரிய உதயத்திற்கு பின்னும் சூரிய மறைவிற்கு முன்னும் அந்த 6 to 6 அவங்க என்ன பண்றாங்க, 6 மணிக்கு பின்னாடிதான் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. 6 மணிக்கு முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. அப்ப அந்த உண்ணும் உணவு செரித்திட ஒரு 14 மணி நேர இடைவெளி அவங்களுக்கு இருக்கு. அந்த இடைவெளியில 2 வேளை உண்பவர் யார் அப்படின்னு கேட்டா போகி, 1 வேளை உண்பவர் யோகி, 3 வேளையும் மூச்சு விட்ட உண்பவரே ரோகி அப்படிங்க. அப்ப இந்த ரோகி அப்படின்னா யாரு, நோயாளி. இந்த 14 மணி நேரம் இடைவெளியில உண்றவங்க போகி அப்படிங்கிற. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, வாழ்க்கையா அனுபவிச்சு எல்லா போகங்களையும் அவங்களால அனுபவிக்க முடியும். இந்த மாதிரி நோய் நொடி இல்ல, ஆரோக்கியம் செல்வம் இருக்கு ஆனா ஆரோக்கியம் இல்லை, என்னால எதையுமே அனுபவிக்க முடியல அப்படிங்கிறவங்க இந்த உணவு பழக்கத்தை கடைபிடிக்கும் போது
வாழ்க்கையினுடைய எல்லா முகங்களையுமே நம்மளால அனுபவிக்கும். அப்போ உணவு பழக்க வழக்கத்துல இந்த நேரம் டைமிங்ஸ் இல்ல அப்படிங்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு நோய் வருது. இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வேளை மட்டும் சாப்பிடுறவர் அவருன்னு கேட்டா ஒரு யோகி. ஞானிகளா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அப்போ 3 வேளையும் மூச்சு முட்ட உண்பவரே ரோகியாம் நெய்யுருக்கி மோர் பெருக்கி நீர் சுருக்கி அரை வயிறு உணவினை. அரை வயிறு தான் உணவுணும். அரை வயிறு உணவு, அதுக்கப்புறம் ஒரு 1/4 வயிறுக்கு வந்து தண்ணி, மீதி 1/4 வயிறு வந்து காலியா இருக்கணும். சாப்பிடும் போது முதல் ஏப்பம் வந்ததையுமே ஸ்டாப் நிறுத்திடணும். அதுக்கு மேல வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. இல்ல இடம் பத்தலன்னு போட்டோம்னா அது கஷ்டம். அரை வயிறு உன்னதையும் ஒரு ஏப்பம் வரும், அப்பவே வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் 10 நிமிஷம் கழிச்சு தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் வயித்த காலியா வச்சுக்கணும். மோர் பெருக்கி நீர் சுருக்கி அரை வயிறு உணவினை வென்றே ருசித்து புசித்தலே உயர் தவம் எனும் உடல் அறமாகும். அப்ப அந்த உடலுக்கு நம்ம செய்யக்கூடிய அறம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, இதை பண்ணணும் அப்படின்னாலே அதுதான் வந்து இந்த உடலுக்கு செய்யக்கூடிய உயர் தவம் எனும் அறம். எவ்வுணவும் அதனதன் அளவோடும் முறையோடும் உண்டிட ஆயுசு 100 தாண்டிடுமே. உளமகிழ்விற்கெனவே விருந்தன உண்ணுதல் ஆரோக்கிய கேடாமே. உடல் உறுதிக்கென உழைப்பின் அடிப்படையிலான உணவே நலமே. விருந்து வீடாயினும் விசன வீடாயினும் ஓடிடும் ஓட்டமும் ஆடிடும் ஆட்டமும் என்சான் வயிற்றை நிரப்பிடவே. எதுக்கு இத்தனை ஓட்டம், எதுக்கு இத்தனை அலைச்சல் அலையறோம் அப்படின்றதுன்னா இந்த இன்சான் வயிற்று நிரப்புறதுக்காக தானே பண்ணிட்டு இருக்கோம். தூக்கம் கெடுறோம், உறவுகளை பிரிகிறோம். எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா குடும்பத்தை புரிஞ்சுட்டு பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல போய் வேலை செய்யறாங்க, குழந்தை குட்டி பாஸ்தட்டு இருக்காங்க. அத்தனை எதுக்காக? இந்த பணம். குடும்பத்தை நல்லா வச்சுக்கணும்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பழக்கம் மாறுது, உணவு மாறுது, தூங்கக்கூடிய நேரம் மாறுபடுது. அத்தனையும் என்னவா மாறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு செயலுக்கு உண்டான விளைவு இருக்கு இல்லையா? அப்ப அந்த செயலுக்கு உண்டான விளைவு வந்து காட்டு. இதனாலதான் உணவும் உணர்வும் வச்சாங்க. அப்ப இத்தனை பிரச்சனைகளும் இருக்கு. வழியே இல்ல சார், நோ ஆப்ஷன், ஒரே ஆப்ஷன் உணவு பழக்கத்தை மாத்தியா. உணவு பழக்க வழக்கத்தை மாத்தணும்னா தான் உணர்வு வந்து நமக்கு மாறுபடும். அந்த உணர்வு மாறுபடும் போதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒருத்தவங்க உதவுனாங்க அப்படின்னா நீங்க தேங்க்ஸ் சொல்றது உதட்டளவுல இருக்கு அப்படிங்கிறத தாண்டி அது உள்ளத்தளவுல வரணும். இப்ப அந்த உள்ளத்தளவுல அந்த மாற்றம் வரணும் அப்படின்னா உணவுலதான் அந்த மாற்றம். இல்ல நான் நன்றி சொல்றேன் அப்படின்னா ஒருத்தவங்க உதவுறதுக்கு மட்டும் நம்ம நன்றி சொல்றோம் அப்படிங்கிறதுல நம்ம வாழ்க்கையில நம்ம எவ்வளவோ நம்மளை விட பாத்தீங்கன்னா கீழ்நிலையில இருக்கவங்க உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி தேடு அப்படின்னு சொல்றேன். அப்போ நமக்கு கீழே 1 கோடி பேர் இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம வாழ்க்கை எவ்வளவு பெஸ்ட். இந்த வாழ்க்கை கிடைக்காதான்னு ஏங்கக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்ப இந்த கிடைச்ச ஒரு வாழ்க்கையில நமக்கு எவ்வளவோ பிளஸ்ஸிங்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த பிளஸ்ஸிங்ஸ்க்கு எல்லாமே நம்ம நன்றி சொல்லணும். நமக்கு பிடிச்ச மாதிரி அப்பா அம்மா, நமக்கு பிடிச்ச மாதிரி மனைவி, நமக்கு பிடிச்ச மாதிரி குழந்தைங்க இல்லைன்ற ஏக்கத்துல எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பிடிக்காம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. பிடிக்காம தற்கொலை செஞ்சுக்கிறவங்க இருக்காங்க. அப்ப அந்த உணர்வு மாறணும்ல. அப்ப அது பெரியவங்க கிட்ட இருந்துதானே தொடங்கணும். வீட்டுல குழந்தைங்களை வந்து நீ அதை சாப்பிடாது இதை சாப்பிட செல்போன் மாதிரிதான். நீ செல்போன் யூஸ் பண்ணாதன்னு சொல்றதுக்கு முன்னாடி குழந்தைங்க கெட்ட வார்த்தையை சொல்றது இல்ல, கேட்ட வார்த்தையை தான் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி. செல்போனை நாம யூஸ் பண்ணலன்னா குழந்தைங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம வீட்டுல நம்மோட உணவு பழக்க வழக்கம் மாறுச்சு அப்படின்னா குழந்தைங்களும் உணவு பழக்க வழக்கம் மாறும். சார், கருவுல இருக்கிற குழந்தைக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த உணவுகளை பழக்கணும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல இருந்தே சொல்லணும். இந்த உணவு நீங்க சாப்பிடும் போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா கருங்குருவை கஞ்சியா சாமி, அப்பாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும்டா செல்லம், நாளைக்கு நீங்க வந்தீங்கன்னாலும் அம்மாவை வச்சு தர சொல்றேன், இந்த கஞ்சி அவ்வளோ சத்து உடம்புக்கு அப்படின்னு சொல்லி கொடுங்க. நாளைக்கு அந்த பிறக்கிற குழந்தை என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா தன்னை எறியாம அந்த கருங்குருவை கஞ்சியை வந்து எடுத்து பிரியமா குடிக்க சயின்ஸ் அந்த அளவுக்கு எல்லாம் வளர்ந்துருச்சு. அப்போ இந்த மாற்றம் எங்க வரணும்? வீட்டுலதான் வரணும், குடும்பத்துலதான் வரணும், நம்ம கிட்ட தான் வரணும். வெளியில இதை தேடி பிரயோஜனமே இல்லை. அப்ப நம்ம இது எல்லாமே செய்துக்கணும்னா அந்த மாற்றம் வரணும் அப்படின்னா கூட அதையும் நீங்க உணவுல தானே கொண்டு வரணும். மாற்றம் எனக்கு மேடம், எனக்கு எல்லாமே இதெல்லாம் தெரியுது, நீங்க எல்லாமே சொல்லிட்டீங்க, ஆனா எங்களால மாத்திக்க முடியலையானா அந்த மாற்றம் மாத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரணும். அந்த உணர்வு நம்பிக்கை இதெல்லாம் உங்களுக்கு மட்டும் இல்ல எனக்குமே வரணும். அப்படின்னா நான் உணவுல மாற்றம் கொண்டு வரணும், நீங்க உணவுல மாற்றம் கொண்டு வரணும். அதுதான் இந்த தலைப்பினுடைய கான்செப்ட். அப்ப அந்த உணவும் உணர்வும் நன்றி உணர்வுல இருந்து எல்லா உணர்வு, ஒரு பாராட்டுற உணர்வுல இருந்து நம்ம சொல்றோம் இல்லைங்களா, எனக்கு கோபமாவே வந்துட்டு இருக்கு, பொறுமையா மாறணும், உணவுலதான் மாற்றத்தை கொண்டு வரணும். சகிப்புத்தன்மை வளரணும், உணவுலதான் மாற்றத்தை கொண்டு வரணும். நம்பிக்கை வளரணும், உணவுலதான் மாற்றத்தை கொண்டு வரணும்.
கொண்டு வர முடியுமா? முடியும் அப்படின்னு நம்புறதுக்கு கூட உணவுலதான் மாற்றம் கொண்டு வரும். சைவமா அசைவமான்னு கேட்டீங்கன்னா, சைவம் அசைவம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச உணவு, மனசுக்கு பிடிச்ச உணவு எது வேணாலும் நீங்க சாப்பிடுங்க. அளவா சாப்பிடுங்க, முறையா சாப்பிடுங்க. இந்த உணவு அந்த உணவு அப்படிங்கறதெல்லாம் இல்ல. அவங்கவுங்க உடம்புக்கு பழக்கப்பட்டிருக்கு. ஆனா முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சைவத்துக்குள்ள போகும்போது இதற்குண்டான பலன்களை வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, கூடிய விரைவில் அடைய முடியும், பார்க்க முடியும். அதனோட ரிசல்ட்டை வந்து நம்ம பார்க்க முடியுங்க. அததான் அவங்க சொல்றாங்க. அதுக்காக வந்து அசைவம் சாப்பிடுறோம் அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. தாய்ப்பாலே வந்து பாத்தீங்கன்னா அசைவம் தான் சொல்றாங்க. அப்ப இங்க எங்க சைவ உணவு அப்படிங்கிறது இருக்கு? எதுவுமே இல்லை, எல்லாமே அசைவ உணவு தான். ஆனா இந்த உணவுகளை சாப்பிட்டா நம்மளுடைய உணர்வுகள் மாறுது. அதனால நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த உணவுகள் சாப்பிடுறோம். சரி, இன்னைக்கு அசைவ உணவு சாப்பிடுறவங்க கூட பாத்தீங்கன்னா அந்த துவா ஓதிட்டு தான் சாப்பிடுறோம். அந்த துவா என்ன? இறைவா, என்னுடைய உணவுக்கு, என்னுடைய உயிரை வளர்த்துறதுக்காக நான் இந்த உயிரை கொல்றேன். அப்ப இந்த உயிரோட அந்த பாவம் எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அந்த துவா ஓதிட்டு தானே சார் பண்றாங்கடா. ஹலால் பண்ணிட்டு அது ஏதோ சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி செய்து தானே சார் அவங்க வந்து இது பண்றாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த உணர்வு வருது. அவங்க அவங்க எண்ணி சாப்பிடுறாங்க அப்படின்னா கூட அந்த ஒரு நீங்க அந்த உணர்வு அந்த வரணும். அதுதான் அந்த உணவுல மாற்றம் வரக்கூடிய விஷயம். அப்போ அதே நீங்க ஒரு தாவரத்தை பறிக்கிறீங்க அப்படின்னா கூட, ஒரு இலையை கிள்றீங்க அப்படின்னா கூட மன்னிச்சுக்கோங்க. ஒரு காய் வெட்டுறீங்க அப்படின்னா கூட மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் உயிர் இருக்கு சார். எல்லாமே இந்த பிரபஞ்சத்துல இருந்து வந்தது அப்படிங்கும்போது சொல்றாங்க இல்லையா, நீயும் பிரபஞ்சம் நானும் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த உடம்பும் பிரபஞ்சம், அந்த உடம்பும் பிரபஞ்சம். ஓரறிவுல இருந்து ஆறறிவு வரைக்கும் எல்லாமே கடவுளுடைய தன்மை, அதனுடைய இதுல இருந்துதான் மாறி வந்திருக்கு. அப்படிங்கும்போது எனக்கு வலிக்கிற மாதிரிதான் உனக்கு வலிக்க. வள்ளலார் சொன்னார்ல, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். எப்ப வந்தது இந்த உணர்வு எல்லாம்? எப்போ அவங்களுக்கு அந்த அழுகாட்சி வந்தது? மத்தவங்க கஷ்டப்படும் போது அதை பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வருது அப்படின்னா, அப்போ அந்த மாற்றங்கள் அவங்க மனசுக்குள்ள எதனால வந்துச்சுன்னு கேட்டா அவங்களுடைய உணவுகளால வருது. அப்பதானே அந்த உணர்வுகள் எல்லாமே மாறுது. நேர்மறை உணர்வுகள், எதிர்மறை உணர்வுகள், எத்தனையோ உணர்வுகள் வந்துகிட்டே இருக்கேன். நேர்மறை எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள், நேர்மறை நம்பிக்கைகள், எதிர்மறை நம்பிக்கைகள், நேர்மறை பழக்கங்கள், எதிர்மறை பழக்கம், நேர்மறை சொல், எதிர்மறை சொல், நேர்மறை செயல், எதிர்மறை செயல். இப்ப இந்த நேர்மறை எதிர்மறை நேர்மறை எதிர்மறைன்னு பிரிக்கிறீங்களே, இதுவே இல்ல சார். நேர்மறை எதிர்மறைன்னு இல்லை, இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா நன்மைக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு சரியா படுறதும் இன்னைக்கு உங்களுக்கு தப்பா படலாம், இன்னைக்கு உங்களுக்கு தப்பா படுறதும் எனக்கு தப்பா படலாம்னா, அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரணத்துக்காக இங்க நடந்துட்டு இருக்கும்போது அதையெல்லாம் ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம், அந்த அக்செப்டன்ஸ் வரணும்ல. அதுவும் உணவுனாலதான் நடக்கும். என்னால ஏத்துக்க முடியல, என்னால ஜீர்ணிச்சுக்க முடியல, இப்படி எல்லாம் நடந்துருச்சு, என்னுடைய சூழ்நிலையில இப்படி நடந்துருச்சு. எதனால இதெல்லாம் ஏன் ஏத்துக்க? உணவு பழக்க வழக்கத்துல மாற்றம் வரணும். சரி, மன ரீதியா குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க, ஸ்ட்ரெஸ், இன்னைக்கு டென்ஷன் எல்லா குழந்தைங்களுமே தான் சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளை விட அவங்க எல்லாம் இருக்காங்க, ஆனா ஸ்மார்ட்டா எல்லா விஷயத்திலயும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க, புரிஞ்சு வச்சிருக்காங்க. பட் நடைமுறை வாழ்க்கையில அப்ளை பண்ற விஷயத்துல மட்டும்தான் தடையா இருக்கு. அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அது சார்ந்த ஒரு விழிப்புணர்வு, அவேர்னஸ் எல்லாமே வந்துருச்சுங்க. அப்ப வந்திருக்கு அப்படிங்கும் போது அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இது சார்ந்த இப்ப இது சார்ந்த வந்து நம்ம அந்த அவேர்னஸ், அந்த விழிப்புணர்வு வந்துட்டதுனாலதான் பாத்தீங்கன்னா இப்ப இப்படி எல்லாம் டைட்டில் வந்திருக்கு. இன்னைக்கு எல்லாருமே இதை பரவலா பேசுறேன். இன்னைக்கு எல்லார் வீட்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கஞ்சிகளை சாப்பிடுறவங்க இருக்கிறாங்க, இரவுல பழ உணவு சாப்பிடுறவங்க இருக்காங்க. அப்ப எல்லாருக்குமே அவங்களோட உடல் சார்ந்த ஆரோக்கியம் வந்துருச்சு. நடைபயிற்சி செய்யறாங்க, ஒவ்வொரு பயிற்சிகளும் செய்யறாங்க. அப்ப அத்தனையும் செய்யணும். நான் முடியாதவங்களுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டா, உணவு. ஈவன் ஞானிகளே இருக்காங்க, தவமே செய்ய போறோம், எனக்கு தவமே செட் ஆகலைங்களே அப்படின்னு. தவம் செட் ஆகணும்னா அப்படின்னாலும் நமக்குள்ள என்ன வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உணவு பழக்க வழக்கத்துல மாற்றம் இருக்கணும். அப்போ உணவு பழக்க வழக்கத்துல மாற்றம் இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சேஞ்சஸை வந்து நம்மளால ஈஸியா வந்து சீக்கிரம் நம்ம அதை எடுத்துட்டு வர முடியும். அப்ப அந்த தாமதம் ஆகுது அப்படின்னால என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உணவுல மாற்றல. நான் போய் தவம் பண்ணிக்கிட்டு நான் எல்லாமே நான் செய்துட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு தவம் கிடைக்குமா? எனக்கு இன்னொரு உயிர் மேல கருணை பிறக்குமா? அன்பே சிவம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, கமல் சொல்றாருல்ல அன்பே சிவம் படத்துல. அந்த என்ன சொல்றதுங்க, வசூல்ராஜா படத்துலயும் சொல்றாருல்ல, அன்பே சிவம் சொல்றாரு, கட்டிப்பிடி வைத்தியம்லாம் சொல்றாரு. அப்ப அதெல்லாம் எதனால சார் வந்துச்சு? அந்த அந்த உணர்வு, அந்த அந்த உள்ளுக்குள்ள வந்து அந்த மனிதனும் வந்து தன்ன மாதிரிதான்,
உனக்கு நடந்த வழி இன்னொருத்தவங்களுக்கு அவ கொடுக்க கூடாது அப்படின்னு நீ நினைக்கும் போதே அந்த உயிர், அந்த இன்னொரு உயிர் மேல உனக்கு அன்பும் கருணையும் பிறக்குது. அப்ப அந்த அன்பு தானே கடவுள். அதுதானே அன்பே சிவமா மாறுது. யாருக்கும் நம்ம எந்த உதவியும் செய்யல அப்படின்னா கூட, ஒரு ஆறுதல் வார்த்தை நம்ம சொல்ல முடியல அப்படின்னா கூட, அவங்க சொல்லும் போது நம்ம காது கொடுத்து கேட்டுட்டோம் அப்படின்னா போதும், அவ்வளவுதான். சரி, எல்லாருக்குமே இன்னைக்கு எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வுகள் தெரியும். ஆனா அதை கூட நம்ம கேட்க முடியாத அளவுக்கு நம்ம பரபரப்பான ஒரு வாழ்க்கை ஓட்டத்துல ஓடிட்டு இருக்கோம். ஓடுறதுனால ஒண்ணும் தப்பு இல்ல, அதனால ஒண்ணும் இல்ல. ஆனா நாளைக்கு நமக்கு ஒரு சூழ்நிலை அப்படி வரும்ல, அப்ப அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா உதவுறதுக்கு ஆளே யாருமே இல்லைன்னா இங்க விதைச்சா தானே சார் விளையும். அப்ப நாம என்ன இங்க குடுக்குறோமோ அதுதானே நமக்கு திரும்ப வரும். அப்ப நம்ம நல்லது கொடுத்தோம்னா நல்லது வரும். அப்ப நல்லது கொடுக்கணும் அப்படின்னா அப்போ உங்களோட எங்க விதைக்கணும்? அப்போ உணவுலதான் விதைக்கணும். அப்போ உணவுல விதைச்சோம் அப்படின்னாதான் உணர்வுல வரும். உணர்வுல வரணும்னா நம்பிக்கை வரும். இந்த நம்பிக்கை இதெல்லாம் வரணும் அப்படின்னா உணவுக்குள்ளே அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வைஸ் வெர்சா, ஒன்னோட ஒண்ணு என்ன சொல்றது, ஒரு நாணயத்தோட 2 பக்கம் மாதிரி. இந்த பக்கம் முக்கியமா அந்த பக்கம் முக்கியமா அப்படின்னு கேட்டா இல்ல, உணவும் முக்கியம் உணர்வும் முக்கியம். உணர்வும் பின்னி பிணையும் போது ஒரு விஷயத்துல நமக்கு நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். இன்னைக்கு இந்த டைட்டில் எடுத்தோம், இது சக்சஸ் ஆகும் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு வரும் அப்படின்னா இன்னைக்கு 27 28 இப்ப 27 பேர் பேசியிருக்காங்க. அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா மிகச்சிறப்பா அவங்கவுங்களோட பார்வையில ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களோட கோணத்துல அந்த கருத்துக்களை எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அதை தவிர அதை தாண்டி கூடுதலா நீங்களும் எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க. ஆனா இங்க தடைக்கல்ல எது நின்னுட்டு இருக்கு? மனம் தானே நின்னுட்டு இருக்கு. அப்போ அந்த மனதுல என்ன இருக்கு? இந்த உணர்வுகள் உணர்ச்சிகள் அதுதானே சார் போட்டு ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. அப்ப அதுதானே போய் மூளையை இது பண்ணுது. அப்ப அங்கேதானே இந்த செரட்டோனின் சுரக்குது. அந்த செரட்டோனின் சுரக்கணும்னா தூக்கம் சரியா வரணும்ல. தூக்கம் சரியா வரணும்னா உணவு கரெக்டா எடுக்கணும்ல. உணவு கரெக்டா எடுக்கணும்னா வேலைக்கு கரெக்டா இது பண்ணணும்ல. அந்த என்ன எப்ப சாப்பிடணும்? பசிச்சா மட்டும்தான் சாப்பிடணும். பசிக்காம சாப்பிடலாமா? கூடாது சார். 2 நாள் முன்னாடி ஒரு இது எத்தியோப்பியால ஒரு பொண்ணை பத்தி போட்டிருந்தாங்க சார். 30 வருஷம் ஆச்சா சார். 13 வயசுலயோ 16 வயசுலயோ அந்த பொண்ணு பாத்தீங்க அப்படின்னா வெறும் அன்னைக்கு ஏதோ சிகப்பு பருப்புங்களாமா அந்த எத்தியோப்பியால. அந்த இது போட்டு அன்னைக்கு அவங்க வீட்டுல சாப்பாடு சாப்பிட்டுருக்காங்க. இன்னைக்கு 30 வருஷமோ 35 வருஷமோ ஆயிடுச்சுங்களாமா. தண்ணியும் கிடையாதுங்களாம், உணவும் கிடையாதான். அப்ப எப்படி எல்லா ஆராய்ச்சியாளர்களுமே பாத்தீங்க அப்படின்னா போய் அவங்கள டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டாங்க. யூடியூப்ல வந்திருக்காங்கன்னு சொல்லி அதையும் போய் பிபிசிக்காரங்க எல்லாம் போய் பார்த்து எப்படி இது சான்ஸே இல்லையே, உயிரோட தான் இருக்காங்க. இதுல என்ன அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜுக்கு அப்புறம் குழந்தையும் பிறந்துருச்சு. அப்போ அந்த குழந்தை பிறக்கும் போது மட்டும் அவங்களுக்கு அந்த குழந்தையோட குரோத்துக்காக ஊட்டச்சத்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்ப எத்தியோப்பியா நாடெல்லாம் பாத்தீங்கன்னா வறுமையில பஞ்சத்துல, நம்ம ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் மாதிரி. அப்ப அப்படி இருக்கக்கூடியவங்க அவங்க உயிர் வாழ்ந்திருக்காங்க. உண்மைதான், நீர் மட்டுமே குடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னாலும் நம்மளால வாழ முடியும். காற்று மட்டுமே சுவாசிச்சுட்டு இருந்தோம்னாலும் இருக்க முடியும். ஆனா அதற்குண்டான வில் பவர், அதன் மேல ஒரு ஈடுபாடு நம்ம ஞானிகள் ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிடுறாங்கன்னா அந்த உணவு பற்று விடுது இல்ல. மெயின் கான்செப்ட், ஒரு விஷயத்துல பற்று இருக்கங்காட்டி தானே நம்ம குடிச்சிருக்கோம். அந்த பற்று விடணும்னா உணவு தானே சார் காரணம். அப்ப அந்த உணவுல தானே அந்த உணர்வு அடங்கி இருக்கு. இதெல்லாமேதான் பாத்தீங்கன்னா உணவும் உணர்வும் அப்படிங்கிற தலைப்புல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அப்போ இதுல அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நீரும் எடுத்துக்கல, உணவும் எடுத்துக்கல. அதனால அவங்களுக்கு பாத்தீங்கன்னா யூரின் மோஷன், உடல்ல எந்த கழிவுகளும் இல்லையா. உடல் பாத்தீங்கன்னா அவ்வளவு சுத்தமா இருக்கா. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம டெய்லியுமே பாத்தீங்கன்னா காலையில பாத்ரூம் போயிருவோம் அப்படின்ட்டு. பட் ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம போனாலும் போகலைனாலும் நம்ம வயிற்றுல 3 கிலோ அளவுக்கு பாத்தீங்கன்னா வேஸ்ட் உள்ள இருக்கும் அப்படிங்கிறாங்க. நம்ம குடல்ல இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த குடல்ல இருக்கிற வேஸ்ட் வெளியில போகணும் அப்படின்னா ஒரே இதுதான், அடிக்கடி தண்ணி குடிக்கணும். 20 மினிட்ஸ் ஒன்ஸ் நம்ம தண்ணி குடிச்சே ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமாவது குடிச்சே ஆகணும். அப்போ அந்த தண்ணி ஒண்ணுதான் பாத்தீங்கன்னா பாடியை கிளென்ஸ் பண்ணும். அந்த கழிவுகளை வெளியேற்றிட்டே இருக்கு. அவ்வளவு கழிவுகளை வெளியேற்றும். இதை எல்லாம் செய்ய பாத்தீங்க அப்படின்னா நமக்குள்ள அந்த மாற்றம் அப்படிங்கிறது உடல் ரீதியா உணர்வு ரீதியா நமக்கு மாற்றங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தானா நடக்க ஆரம்பிக்கும். சாத்தியமா? சாத்தியம். நம்ம இப்ப நற்புலரில் இருக்கிறவங்களே கேட்டு பாருங்க. எத்தனை பேர் நான் இந்த மாதிரியான உணவுகளை தான் சார் எடுத்துட்டு இருக்கேன், இந்த உணவுனால எனக்குள்ள இவ்வளவு மாற்றங்கள் நடந்திருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா நான் இந்த விஷயத்த செய்யறதுக்கு எனக்கு உண்டான நம்ம என்ன சொல்றாங்க, ஒரு விடாமுயற்சி வேணும் அப்படிங்கிறோம், ஒரு கன்சிஸ்டன்சி வேணும் அப்படிங்கிறோம், தொடர்ச்சியா ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனா தொடர்ச்சியா செய்ய முடியல, பாதியில நின்று போயிடுச்சு. இது எல்லாமே
எல்லாத்துக்குள்ளேயும் எதுக்குள்ள அடக்கமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உணவுக்குள்ளதான் அடக்கமா இருக்கு. அப்ப அந்த உணவு தான் அதற்குண்டா இது எல்லாமே உணர்வுகள் தானே சார். உங்களோட கேரக்டர் தானே, குணத்தை தானே பில்ட் பண்ணுது. நீங்க ஒரு விடாமுயற்சி உள்ள நபரா இருக்கணும், ஒரு நம்பிக்கை உள்ள நபரா இருக்கணும், ஒரு தொடர்ச்சியா ஒரு விஷயத்த செய்யணும் அப்படிங்கும்போது ஒரு நேர்மையான ஒரு நபரா இருக்கணும், ஒரு மகிழ்ச்சிகரமான நபரா இருக்கணும், நிம்மதியான ஒரு நபரா இருக்கணும், ஆனந்தமான நபரா இருக்கணும் அப்படின்னா இத்தனையும் உணர்வுகள் தானே. அப்ப இத்தனை உணர்வுகளும் எதுல இருந்து கிடைக்குது? உணவுல இருந்துதான் கிடைக்குது. சோ தட் இவ்வளவுதான் சார் கான்செப்ட். இந்த உணவும் உணர்வும் அப்படிங்கிற தலைப்புல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள். மிக்க நன்றிங்க வாய்ப்பிற்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்மா. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு செஷனு. நிறைய விஷயங்கள், எவ்வளோ இன்ஃபர்மேஷன். இந்த அரிசி பற்றிலாம் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்லாம் வந்து கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. நம்மளாம் கேள்விப்பட்டிருக்கோம். பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இது இருக்கு. ஒரு நல்ல ஒரு தலைப்பில் நல்ல ஒரு செஷன் வழங்கியிருக்கு. ரொம்ப ரொம்ப அருமை சார். ஃபவுண்டர் சார், மேடம் அறிமுகப்படுத்துறவங்க லக்ஷ்மண் சாரா? எஸ் மேம். நீங்கள் அறிமுகப்படுத்துறீங்களா சார்? பண்ணிடுறேன் மேம். லக்ஷ்மி நாராயணன் சார், நீங்கள் பண்ணுறீங்களா? நான் பண்ணுவேன். சார் ஆடியபிள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, நானே பண்ணிடுறேன் மேடம் எஸ் ஃபவுண்டர் அவர்களை அழைக்கின்றேன். எஸ். இன்றைய பயிற்றுனர் பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இவங்க நம் நற்புலரியில் எல்லாருக்குமே பரிச்சயமான நபர். நற்புலரியில் தொடர்ந்து பயணித்துட்டு இருக்கிற அனைத்து நபர்களுக்கும் மிகவும் பரிச்சயமான நபர். ஏன்னா இவங்க நற்புலரி மட்டும் கிடையாது, இவங்க ஆன்லைன் ஃபோரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து ஃபோரம்களையும் தொடர்ந்து பயிற்சிகளையும் தன்னுடைய சொற்பொழிவையும் வழங்கி வரும் நபர். இவங்க ஒரு பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர், சொற்பொழிவாளர். தமிழில் இவங்களோட பேச்சை கேட்குறது ரொம்ப ஒரு தமிழுக்கே பெருமைன்ற அளவு அவங்களுடைய பேச்சு எப்பொழுதுமே இருக்கும். நற்புலரியில் ஒவ்வொரு மாதத்துலையும் வழங்குகிற தலைப்பு இந்த வருடம் ஆரம்பித்ததுலேருந்து தொடர்ந்து பயணிச்சிட்ருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படும் தலைப்பின் கீழ் தன்னுடைய பங்கேற்பையும் அவ்வப்போது பயிற்சியையும் அவ்வப்போது பங்கேற்பையும் வழங்கி வரும் நபர். இவங்க கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த கோபிச்செட்டிப்பாளையத்தை சேர்ந்தவர். இவங்க இணையவழி, நான் சொன்னேன் இணையவழி மட்டும் கிடையாது, இணையவழி அல்லாது இவங்க மெயினாக டைரெக்டாக நிறையா பட்டிமன்றங்கள், பேச்சு போட்டி இந்த மாதிரி நிறையா கலந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவல் தான். நேற்று நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன். ஏன்னா ட்ரெயினர்ஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணும்போது, இந்த டேட்ஸ் போடும்போது மேம்க்கு நான் இந்த மாதம் ரெக்வஸ்ட் பண்ணி நான் கேட்கலை. ஒவ்வொரு மாதமும் நான் கேட்பேன். ஸோ இந்த மாதம் கேட்கல. பட் நான் ஒவ்வொரு ஃப்ளையர்ஸை பார்ப்பேன். போன மாதம் ஃப்ளையர் பார்த்துட்டு இதில் எடுத்தவங்க, தொடர்ந்து பயணிச்சிட்ருக்கவங்க, அவங்கள்ட்ட திருப்பி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்பேன். அப்படி பார்க்கும்போது ஐயோ மேம்க்கு நான் ஒன்றும் கேட்கலையே அப்படின்ட்டு யோசித்தேன். இந்த டேட் நான் ஹோல்ட் தான் பண்ணி வச்சுருந்தேன். டக்குன்னு மேம்க்கு நான் ஃபோன் அடித்து, நேற்று ஃபோன் அடித்து கேட்டதோட இந்த மாதிரி ட்ராவலில் இருக்கேன் சார், காலையில் தான் போவோம் அப்படின்னு சொன்னாலுமே ஃபஸ்ட்டே ஒத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர், நல்ல ஒரு பழகக்கூடிய ஒரு மனிதர். கேட்டதோடு ஒத்துக்கிட்டு காலையில் 4 மணிக்கு தான் வந்தாங்க. 4 மணிக்கு நீ உங்களுக்கு பார்த்தும்போதே தெரியும் அவங்க சுற்றி என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னு. அந்த சூழ்நிலையை மிகவும் அருமையாக கையாண்டு இந்த செஷனை ரொம்ப வெற்றிகரமாக அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் உணவும் உணர்வும் தலைப்பின் கீழே மிக அருமையாக வழங்கினாங்க. இவங்களை பற்றி சொல்லணுன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. சினிமா துறையில் கூட இவங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது. படங்களில் இவங்களுடைய பங்கும் நிறையா இருக்குது. ரீசெண்டாக கூட எல்லாருமே ஷேர் பண்ணியிருந்திருப்பாங்க, பார்த்துருப்போம். திரைப்படத்தில் அவங்களோட பங்கு எந்த அளவு இருக்குன்ற இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரனான இன்றைய ஆளுமை பேச்சாளர் எஸ் சவிதா யுவராஜ் மேம் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நற்புலரி பெருமிதம் கொள்கிறது. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்பலாம் அப்படிலாம் இல்லை, சினிமா கூட இல்லை. அது அன்னைக்கு தற்செயலாக அமைஞ்சதுங்க. ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுனால அது அமைஞ்சது. அது படம் பார்த்துட்டு சரி ப்ரிவ்யூ கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ப்ரிவ்யூ பார்த்துட்டு அதை பற்றின ஒரு பின்னோட்டம் கொடுங்க அப்படின்னாங்க. அப்போது சரி பார்த்த உடனே கொடுக்கறதுக்கு போனதுனால அது நடந்தது. அதுதான் சார் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன்.
தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்ஸ். தேங்க்யூ சார். கைட்டுணை பற்றி சிறப்பான அறிமுகம் வழங்கிய ஃபவுண்டர் அவர்களுக்கு நற்பலை சார்பாக வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பான ஒரு அறிமுகம். தொடர்ந்து இன்றைய பிறந்தநாள், திருமண நாள் மற்றும் சுப நிகழ்ச்சியையும் நற்பலை நண்பர்கள் யாராவது இருக்கீங்களா? யாரும் இல்லை நினைக்கிறேன். இன்றைய பிறந்தநாள், திருமண நாள் மற்றும் சுப நிகழ்ச்சி செய்யும் அனைத்து நற்புலை நண்பர்கள் மற்றும் உள்ள உறவினர்களுக்கும் நற்புலை சார்பாக வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு நன்றி சொல்லிக்கணும் தாமோதரன் சாருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு மகாபலிபுரம் போயிட்டு திருப்பூர் ஒரு முருகரை தரிசிக்க போகிற சூழ்நிலை. திடீர்னு அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். ஸோ அவர் வந்து எங்களை ரிசீவ் பண்ணி உணவும் உணர்வோடு எங்களை கோயிலுக்கும் கூப்பிட்டு போயிட்டு நல்லா உபசரித்து அனுப்பினார். நான் இல்லைங்க சார், நான் ஓட்டு பேமெண்ட் பண்ணுறேன்னா கூட கேட்கவே இல்லை. அது எங்கள் ஏரியா, நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்க, அது எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவரே பே பண்ணிட்டார். மேடம் சொன்ன மாதிரி உணவும் உணர்வோடு பண்ணி நன்றியும் தெரிவிச்சுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி நமக்கு திருப்பூர் ஒரு பொண்ணை ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணர்வை உருவாக்கி கொடுத்தது இந்த நற்புலரி தான். இந்த நேரத்தில் நான் அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து ஃபீட்பேக் வேணுங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சார், நான் லைன் வைஸ் வந்துட்டே இருக்கேன். ரமேஷ் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். இனிய காலை வணக்கம். நற்புலரி எனக்கு ஒரு சிறந்த ஒரு குடும்ப உறுப்பினரை நேற்று என்னுடைய வீட்டுக்கு வர வைக்க முடியவில்லை என்ற ஒரு காரணமே தவிர மற்றபடி அவர்களை நல்ல வரவேற்பு கொடுத்து அவர்களுக்கு நல்ல உபசரிப்பு செய்ய வேண்டும் என்று என்னுடைய மனதில் தோன்றியது. அதை சிறப்பாக செய்திருப்பேன் என்று நான் நினைக்கின்றேன். அவர்களுக்கு எனக்கு வாழ்த்துக்கள். நற்புலரியின் நண்பர்கள் அனைவரும் எங்களுடைய ஊருக்கு வந்து முருகப்பெருமானை தரிசிக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் என்னுடைய பதிவு செய்கின்றேன். இன்று மேடம் சவிதா மேடம் அவர்கள் மிக சிறப்பான ஒரு செஷனை எடுத்தார்கள். பாட்டி உணவு என்று இன்னும் கூட எங்களை பூண்டு மிளகு எல்லாம் போட்டு மழை காலத்தில் ஒரு குழம்பு வைப்பாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த வாசனையே ரொம்ப அன்னைக்கு ஃபுல்லாக அந்த வாசனை இருக்கும். அவ்வளோ சிறப்பான ஒரு உணவு. அதை நாங்கள் உண்டு மகிழ்ந்ததில் எங்களுக்கு சிறப்பாக இருந்தது. இதை கூறிய சவிதா மேடம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். சுமதி மேடம் அவர்களுக்கு ஒரு கருத்து. ஒரு குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் நீங்கள் எனக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனால் நீங்கள் எங்களுடைய குடும்ப உறுப்பினர் தான். என்னுடைய தங்கை என்ற முறையில் உங்களை நான் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். தற்போதையில் யார் எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் வரவேற்கும் பக்குவம் எங்கள் தந்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். அதன்படி நீங்கள் கண்டிப்பாக நற்புலரில் அனைவரும் வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. தேங்க்யூ தாமோதரன் சார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக உங்களுடைய சகோதரி தான். ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த வரவேற்பும் சரி, உபசரிப்பும் சரி. நான் உண்மையாக ரொம்ப ரொம்ப நெகிழ்ந்து போன ஒரு தருணம் சொன்னேன். அது இதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம். ரொம்ப நன்றி தாமோதரன் சார். ஃபீட்பேக் வழங்கிய தாமோதரன் சாருக்கு நன்றி. நன்றி மேடம். தொடர்ந்து ரமேஷ் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். அனைவருக்கும் நற்புலரி வணக்கம். ரொம்ப வீட்டில் எல்லாம் தூங்குறாங்க, சவுண்டாக பேச முடியாது அப்படின்னு ஆரம்பித்து மிக வாய்ஸில் மட்டும் இல்லை, ரியலாக கண்டென்ட்லேயும் சவுண்டான ஒரு செஷன் கொடுத்த மேடம்க்கு வந்து ரொம்ப அருமையான வாழ்த்துக்கள். ஆக்சுவலி நம்ம வந்து உணர்வு அப்படின்னு பார்க்கும்போது எப்படிலாம் அந்த உணர்வு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, உணவு வந்து அந்த உணர்வை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு அழகான நம்ம தாத்தா பாட்டி அம்மா அந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லி அடுக்கடுக்க சயின்டிஃபிக்காக அதை ஒரு கண்டென்ட் சொல்லி அதை ப்ரூஃபோட அதை வெளியில் கொண்டு வந்த விதம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட் இருந்தது. தினம் ஒரு திருப்புமுனை உணர்வுள்ள அருமையான ஒரு செஷன். சூப்பர். மகிழ்ச்சிங்க சார். நன்றி ரமேஷ் சார். தொடர்ந்து பிரிதிராஜ் சார், உங்களோட ஃபீட்பேக்கே வழங்கலாம். தேங்க்யூ மேம்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. அதாவது நான் மீண்டும் மீண்டும் சொல்ற விஷயம் இதான். இந்த மாதிரி டாபிக் வந்து நமக்கு வந்தது ரொம்ப ஒரு வரப்பிரசாதம்னு சொல்ல முடியும். மீண்டும் ஒரு முறை ரமேஷ் சாருக்கு நன்றி, இந்த மாதிரி ஒரு நல்ல டாபிக் கொடுத்ததுக்கு. உணவும் உணர்வும் அப்படிங்கிற விஷயத்துல இன்னைக்கு சகோதரி சொன்ன கருத்துக்கள் எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அந்த உணர்வுகள் அப்படிங்கிறது மேம்பட்டு இருந்தது. ஒரு உணர்வை சொல்லிட்டு இந்த உணர்வு வரணும் அப்படின்னா அந்த நல்ல உணவு பழக்க வழக்கத்துல இருந்து தான் அது கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னது. இப்போ தாத்தா பாட்டி அவங்களுடைய பங்கு எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறத சொன்னது ரொம்ப சிறப்பு. ஒரு காயினுக்கு வந்து 2 பக்கம் இருக்குன்னா, ஒரு பக்கம் உணர்வுன்னு எடுக்கணும், இன்னொரு பக்கம் உணவுன்னு சொன்னது ரொம்ப சிறப்பு. அதான் உண்மை. அதாவது நம்ம அடிக்கடி நம்ம பேசக்கூடிய விஷயமும் அதுதான். ஸோ அது ஒரு குழந்தைக்கு வந்து ஆரம்பத்திலேயே அந்த தாய் வந்து உணவால அந்த குழந்தைய வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது அந்த குழந்தை நம்ம காமிக்கிற அந்த பாதையில் நடந்து வர ஆரம்பிக்கும். என்னைக்கு வந்து அந்த தாய் வந்து அந்த உணவு கொடுக்கறதுல வந்து தவறுகிறாளோ அன்னைக்கு தாய்மையில இருந்தே வெளில போயிடுறான்னு நான் சொல்லியிருப்பேன். நான் பெற்றால் மட்டும் நம்ம தாயின்னு சொல்லிட முடியாது. குழந்தை பிறந்துச்சுன்னா நான் தாயின்னு கிடையாது. என்னைக்கு வந்து அந்த குழந்தைக்கு பசி இல்லாம நம்ம பாத்துக்கிறோமோ அதுதான் நமக்கு தாய் அப்படின்ட்டு. அதே மாதிரி உணவு கொடுக்கக்கூடிய ஒருத்தருமே தாய் தான். ஒரு சில பேர் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து சமையல்காரர் இருப்பாரு. அது வந்து குழந்தை பிறந்ததுல இருந்து சமையல்காரர் இருக்கும். தாய் மேல அந்த குழந்தைக்கு இருக்கிற பாசத்தை விட சமையல்காரர் மேல பாசம் ஒருபடி அதிகமா இருக்கும் குழந்தைக்கு. அவர் அண்ணான்னு கூப்பிடலாம், மாமான்னு கூப்பிடலாம், ஏதாவது ஒரு முறை வச்சு கூப்பிடணும். ஆனா அந்த குழந்தைய வந்து அவரை விட்டு கொடுக்காது. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபீட்பேக் அப்படிங்கிற பேர்ல ஒரு செஷன் எடுக்க விரும்பல, ஷார்ட்டா முடிச்சிடுறேன். எம்ஜிஆர் ஒரு தடவை வீட்டுல எம்ஜிஆர் சமையல் பண்ணிட்டு இருந்தவர் வந்து, எனக்கு வயசாயிடுச்சு, பசங்கள்லாம் பெரிய ஆள் ஆயிட்டாங்க, இதுக்கு மேல நான் தனியா போகணும்னு நினைக்கிறேன், நான் வேலையை விட்டு போயிடுறாங்க ஐயா அப்படின்ட்டு எம்ஜிஆர் போய் சொல்லியிருக்காரு, நான் கிளம்புறேன்ட்டு. அவர் வந்து என்ன பண்ணாரு, அப்படியா கிளம்புறியா, ஒரு நிமிஷம் இருமுத்து அப்படின்ட்டு உள்ள போயிட்டு கை கழிட்டு வந்தவர், சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழிட்டு வந்தவர், செக் எடுத்து கையெழுத்து போட்டு வந்து செக்கை கையில நீட்டிட்டு, பிளாங்க் செக், எவ்வளவு அமௌண்ட் வேணா ஃபில் பண்ணிக்கோ, உனக்கெல்லாம் நான் காசு இவ்வளோன்னு கொடுக்க முடியாதுப்பா, ஏன்னா நீ அவ்வளவு வேலை பண்ணியிருக்க, என் வாழ்க்கையில நீ இல்லாம நான் இல்லை, எனக்கு சாப்பாடு அவ்வளவு கொடுத்து எனக்கு கவனிச்சிருக்க, உனக்கு என்ன வேணுமோ ஃபில் பண்ணிக்க, பிளாங்க் செக் கொடுத்தாரு. செக்கை அவர் கையில கொடுத்துட்டு ஐயான்ட்டு காலில் விழுந்துட்டாராம் அந்த குக்கு. எனக்கு இவ்வளவு பெரிய இடம் கொடுத்துருப்பீங்க நான் எதிர்பார்க்கலையா நீ, அதனால நான் கடைசி வரைக்கும் கூட இருப்பேன் அப்படி. எந்த கடைசி வரைக்கும்னு கேட்டிருக்காரு. நீங்க இருக்கிற வரைக்கும், நான் இருக்கிற வரைக்கும் நான் கண்டிப்பா இருப்பேன் அப்படின்னு இருக்கிறாரு. அது மாதிரி அவரு தான் இன்னைக்கு ஜூனியர் குப்பனாவோ மிஸ் சம்திங் சொல்லுவாங்க, தலப்பா கட்டியா ஏதோ சம்திங் சொல்லுவாங்க. அது மாதிரி பெரிய ஒரு இன்னைக்கு ஒரு ஹோட்டலின்னு சொல்லுவாங்க. அவருக்கு பெரிய செட்டில்மெண்ட் கொடுத்துருக்காங்க கடைசியில. காரணம் வந்து இதுதான், அந்த உணர்வு பாருங்க. அந்த நமக்கு சாப்பாடு போட்டவங்க வந்து நம்மளுக்கு அன்னைக்கு சமம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அந்த உணர்வுமே நம்ம ஒழுங்கான உணவு கொடுத்தாதான் உணவு வரும். இவர் ஒழுங்கான உணவு கொடுக்கலன்னா இவன் எப்ப காலி பண்ணுவான், இவனை கழிச்சு கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணி இருக்கும். ஸோ ஆத்மார்த்தமா அன்போடு சமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு உணவுக்கும் ஒரு உணர்வு இருக்கும் அப்படிங்கிறது தோழி சொன்னது மிக மிக சிறப்பு. ஒரு அரிசி வகைகள், அதோட பாரம்பரிய நோக்கு எல்லாத்தையும் சொன்னது ரொம்ப ரொம்ப சிறப்பு. தேங்க்யூ ஸோ மச் சகோதரி. நட்புணர்வுக்காக உங்களுடைய டைம் ஒதுக்கி நீங்க வந்து இவ்வளோ டைட்டான இக்கட்டான சுச்சுவேஷன்ல நீங்க செஷன் எடுக்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். எனக்கு குடும்பத்துல தெரியும், நான் பேசிட்டு இருக்கேன்னா பக்கத்துல யாருக்கும் தொந்தரவு இல்லாம இருக்கணும் தான் நம்ம நினைப்போம் எப்பவுமே. அதுவும் ஒரு உணர்வு சார்ந்த ஒரு விஷயம் தான். தேங்க்யூ ஸோ மச் சகோதரி. இல்ல சார், இது ஆக்சுவலா என்னன்னா, நான் ஒரு ப்ரோக்ராம்க்கு வந்திருக்கேன். அங்க உள்ளவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அதனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் அவ்வளவுதாங்க. உணவுல ஒண்ணேதான் சார், கடுகு உளுந்து கருவேப்பிலை போடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க, காரம் போடு இவ்வளோ, அது போடவே வந்து பாத்தீங்கன்னா 100 கிராம் அன்பு, 100 கிராம் காதல், 100 கிராம் பாசம், கருணை, இதெல்லாம் போட்டோம்னா அந்த உணவு அப்படியே மாறிடும் சார். அவ்வளவுதான். எக்ஸலன்ட் எக்ஸலன்ட். ஒரு யூடியூபர் கூட இருக்கு, பெண்கள் சமைச்சா மட்டும் இல்ல, ஆண்கள் சமைச்சா கூட அந்த உணவு அருமையா தான் இருக்கும். அதனாலதான் நல்ல பாகம் சொல்றாங்கல்ல, அதனாலதான் கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு யூடியூபர் கூட சொல்லுவாங்க மேம், ஸ்டவ்வோட சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோட சமைங்க, சூப்பரா இருக்கும். எப்படி சொல்லி முடிப்பாங்க அந்த சகோதரி. நான் பேரு டக்குனு ஞாபகத்துக்கு வரல. அவங்க செஷனை போட்டு முடிக்கும் போது, அந்த குக் சேனல் போட்டு முடிக்கும் போது கடைசி வார்த்தை சொல்லுவாங்க, ஸ்டவ்வோட சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோட சமைச்சீங்கன்னா சாப்பாடு சூப்பரா இருக்கும் அப்படின்ட்டு முடிப்பாங்க. அது மாதிரி அதெல்லாம் தான் ஹைலைட் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ். தேங்க்யூ பிரிதிராஜன் சார். தொடர்ந்து வீரசேகரன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கே வாங்கலாம். அன்பு எளிமைய சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் நட்புணரி வணக்கம். நம்ம வந்து இந்த அரிசியை நமக்கு வழங்கிய இந்த அரசிக்கு பிளாங்க் செக் கொடுக்கிறோம். கையெழுத்து போடுறது மட்டும் கீழே வந்து எல்லாரும் சேர்ந்து அன்பு அப்படிங்கிற மட்டும் கையெழுத்து, வேற எதுவுமே பிளாங்க் செக் தான். ஆனா கையெழுத்துல மட்டும் அன்பு. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய்நன்றி கொன்ற மகர்க்குன்னு
இது வள்ளுவர் வந்து 100ஓட ஒரு 10 சேர்த்து 110% மாதிரி 110வது குறளா இதை கொடுத்துட்டாரு. அது மாதிரி நம்ம இவங்க வந்து சொன்னதுல பாட்டி சொல்லை தட்டாதேன்னு ஒண்ணு வரும் இல்லையா, அந்த பாட்டியும் அடிக்கிற மாதிரி வருவாங்க, வந்து கண்டிக்கிற மாதிரி எல்லாம் செய்வாங்க. கடிதோச்சி மெல்ல எரிதல், அந்த அடியில வலியே இருக்காது நமக்கு. அடிக்கிற மாதிரிதான் அடிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க, ஆனா அந்த அடியில வலியே இருக்காது நமக்கு, வலிமை தான் கிடைக்கும். இது மாதிரி பல செய்திகளை சொன்னேன். இது வந்து ஒரு இன்னைக்கு செஷனை நான் சொல்லணும்னா 2 வார்த்தையில சொல்லணும்னா, இலக்கியம் அப்படின்னு ஒரு வார்த்தை, அதிலிருந்து இலக்கணம் 2வது வார்த்தை, இதோட நான் சொல்லிடலாம். என்னோட அன்பான வேண்டுகோள், இந்த காணொளி காட்சிய அப்படியே நம்ம எப்படியாவது வாய்ப்பு இருந்தா போடுங்க. எல்லோருக்கும் கொண்டு சொன்னோம்னா அவங்கவுங்க யோசிப்பாங்க எப்படி என்ன மாற்றத்தை நம்மள கொண்டு வரலாம். அந்த மாற்றத்தை உன்னிலிருந்து தொடங்கட்டும் மாற்றங்கிறதுக்காக இது வாய்ப்பா இருக்கும். நன்றிங்கிற ஒரு வார்த்தையை நான் வந்து அன்போடு கூறிக்கொண்டு, வாருங்கள், அடிக்கடி வாருங்கள், அடிக்கடி வாருங்கள், அமுதத்தை தாருங்கள் என்ற வேண்டுதலோடு விடைபெறுகிறேன். நன்றி. வீரசேகரன் ஐயா வந்தா எனக்கு 2 விஷயம் எச்சா காதுல கிடைக்குமே எப்பவுமே. நன்றிங்க ஐயா. தேங்க்யூ வீரசேகரன் சார். தொடர்ந்து சிவக்கனி மேம் உங்களுடைய ஃபீட்பேக்கை வாங்கலாம். அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கம். மேடம், செஷன் எக்ஸலண்டா இருந்தது. எங்களை வந்து ஒரு உணர்வோட கொண்டு போயிட்டீங்க. ஒரு உணர்வோட தான் நாங்க நன்றி சொல்றோம். மேடம் வந்த நன்றி. இன்னைக்கு நீங்க எல்லாம் எனக்கு கத்து கொடுக்கணும். மீதி 26 நாள் கத்துருக்குறீங்க. போன் பண்ணுவேன் உங்களுக்கு, எனக்கு நீங்க சொல்லணும். கண்டிப்பா. இதுக்கு ஒரு சிறு கவித்துளி. நீங்க சொன்னதை தான் நான் திருப்பி சொல்றேன். உணவும் உணர்வும், நன்றிய கடைசியா முடிச்சீங்க. நன்றியை உணர்வாய் நமக்குள் விதைத்த நாளாய் இன்றே உணவை வைத்தே, நல்லதை விதைக்க நல்லறம் செழிக்கும், நல் விதையே எண்ணமே நம்முள் கலந்திட, நலமுடன் வாழ்வினை நன்றாய் வாழ்ந்திட, நமக்கான உணவை நாமே தேர்ந்தெடுத்து நல் சுவையாய் வழங்கிட, நற்குணம் சிறந்தே நானிலம் வியக்க நற்றாய் காத்தே, நம் பழம் பெருமையை நாளும் காத்திட, நமக்கூர் அவதாரமாய் நம் வீட்டில் ஓர் தேவதை, நம்மோடு பயணிக்கும் நம் குல பெண்ணை நயமாய் நமக்கே காட்டிய சவிதா மேம், உணவை சுவையாய் உனக்கே கொடுக்க உயிரின் உணர்வாய் வலிதனை காட்டி, அரிசியில் தொடங்கி அமுத உணவை அளவோடு உண்டிட ஆரோக்கியம் சிறக்கும், வாழ்விலே தூக்கம் வாழும் பேரே, வாழும் முறையை வகையாய் விளக்கி, உணர்வை கருவிலே உனக்குள் விதைத்திட, உன்னில் மாற்றம் உனக்கே தேவை, மாற்றம் கொண்டே மானுடன் நீயும் மனமும் மகிழ்ச்சியாய் மாறிட தொடங்கு, தினமும் யோசி திறம்பட செயலை, திருப்தியாய் நினைவில் கலந்தது உங்கள் பேச்சு. ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது மேம். ஏன்னா இல்ல, நான் யூஸ்வலா வந்து ஒரு சில செஷன் வந்து எனக்கு அப்படியே பதிஞ்சிடும். நான் எழுதணும்னு தோணுச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் உட்காந்தா கடக்கடன்னு எழுதிடுவேன். நீங்க செஷனை முடிக்கும் போது எழுத ஆரம்பிச்சேன், அது அப்படியே அதுவா வருது. அதான் சொல்லணும். வரும் சிவக்கனி மேடம் வந்து சாதாரண ஆள் இல்ல, அவங்களும் ஒரு கவிதை தேவதை இல்ல, அதனால வரும். கண்டிப்பா நான் உங்களுக்கு போன் பண்ணுவேன். 27 நாள் செஷன் எனக்கு சொல்லி தரும். பாத்துக்கலாம். சிறந்த கவிதை மேடம். நன்றி உங்களுக்கு. நல்லா இருந்துச்சு. மிக சிறப்பா இருந்தது. நல்லா இருக்கு. மிக சிறப்பு. வாய்ப்பு இருக்கு. நன்றி சுமதி மேம். தேங்க்யூ ஸோ மச் சிவக்கனி மேம். ரொம்ப ரொம்ப அருமையான செஷன் மேம். இன்னைக்கு வந்து கவிதை மட்டும் உங்களுக்கு கவிதையும் கூட சேர்ந்து ஒரு கிஃப்டா கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, எவ்வளவு விஷயங்கள். ஒரே ஒரு நாள் தான் சொன்னாரு சார். நேற்று நைட்டு தான் நான் ஃபோன் பண்ணி சொன்னேன்னு சொல்லிட்டு, மேன்மக்கள் என் சங்கு சுற்றாலும் நன்மை தரும் மேன்மக்கள் என்று இந்த மேன்மக்கள்னு சொல்லுவாங்க. அது மாதிரி என்னப்பா பெரிய விஷயம், நீ இது தலைப்பு கொடுத்துட்டு அதெல்லாம் பெரிய மேட்ரு நான் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு, அப்போ நைட்டுக்குள்ள எவ்வளவு விஷயத்த நீங்க கேதர் பண்ணிருப்பீங்க. நான் அதை யோசனை
ஃபீட்பேக் எல்லாரும் வழங்கிட்டு இருக்காங்க. நான் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ இந்த விஷயத்துலலாம் சொல்லணும்னா உண்மையாவே உணர்வுபூர்வமா நம்ம உணர்ந்துருக்கோம். அப்பதான் அதை பத்தி நம்ம சொல்ல முடியும். நீங்க சொன்ன மாதிரி பாட்டிகள் இல்லாத வீடு வெறும் வீடு தான். நீங்க சொன்ன போதெல்லாம் என் பாட்டி நினைச்சாவே ஒரு ஃபீலிங்கே வந்துச்சு எனக்கு. அந்த அளவுக்கு எங்க பாட்டி எங்களுக்கு செஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும்போது இன்னைக்கு அவங்கள நினைவு கூறக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க பண்ணிட்டீங்க எனக்கு. அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. என்னுடைய செஷன்ல நான் அதை சொல்லணுன்றதுனால தான் இப்ப அதை நான் சொல்ல முடியாம உங்ககிட்ட நான் முடிக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களை வந்து இது நீங்க எங்களுக்கு நினைவு கூர்ந்தீங்க. சுமதி மேம் ஃபெயில் பண்ணக்கூடாது. உங்களுக்கு இன்னொரு விஷயத்த ஞாபகப்படுறேன். இந்த விஷயத்த மறந்துடுங்க. இது டிசம்பர் மாசம். நாமெல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகழகான டிசம்பர் பூ வச்சுட்டு போவோம். எத்தனை கலர்ல இருக்கும். ரோஸ் கலர், வெள்ளை கலர், கலர். அந்த கலரே இப்ப இல்லையே. அந்த பூவே நம்ம நான் இந்த மந்த் நான் வச்சுட்டு மேடம் டிசம்பர் பூ ஏறி கண்டுபிடிச்சிருச்சு. ஆமா இன்னைக்கு இங்கெல்லாம் கிடைக்கும். கலர் கலரா நாம கலர் 2 ஜடி போட்டு அழகா வச்சுட்டு போவோம்ல மேடம். ஆமா 2 பக்கம் வச்சு அனுப்புவாங்க. அதெல்லாம் எவ்வளவு பெரிய மலர் நினைவுகள். ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. இன்னைக்கு அதுதான் சொல்ல வரேன் நான். ரொம்ப அந்த உணர்வுபூர்வமா ஒரு உணவையும் கொடுத்து அந்த உணர்வையும் கொடுத்துட்டீங்க. வீரசேகரன் சார் மறுபடியும் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. சார் நீங்க என்ன மறந்துட்டீங்கன்னு தெரியல. மறுபடியும் ஒரே ஒரு சமுதாய பார்வை தான்மா அம்மா சொன்னதுல. ஒரே ஒரு சமுதாய பார்வை. ட்ரையாங்கிள் 2 ஃபெர்டிலிட்டி சென்டர். நாங்க இதை மட்டும் நம்ம யோசனை. ட்ரையாங்கிள் நம்ம வந்து அதிகமா குழந்தைய பெற்றுக்கிறீங்களப்பா 2 போதும் 1 போதும்னு சொன்ன காலங்கள்லாம் மாறி இன்னைக்கு ஃபெர்டிலிட்டி சென்டரை நோக்கி போறோம். இது சமுதாய பார்வை. அதை மாற்றி மறுபடியும் 100 பேரை பெற்று ஒரு குடும்பத்துல 100 குழந்தைகள் மகனாக பேரனாக வந்தாலும் பரவாயில்லைங்கிற நிலைமைக்கு நம்ம போலாமோ அப்படிங்கிற எண்ண ஓட்டம் எனக்கு வருது. அதுதான் நல்லதோ. இது வந்து ரொம்ப ஒருத்தரா பிரிஞ்சு மேக்ரோங்கிற மாதிரி எல்லாம் மாறி வந்து மைக்ரோவா ஃபேமிலியா போகாம இன்னும் அந்த பழைய ஃபேமிலிக்கே நம்ம போற மாதிரி பல இதா வரலாமோன்னு சமுதாய இது அந்த கருத்தை மட்டும் நான் இதுதான் சமுதாய நோக்கமா இருக்குமோங்கிறத பதிக்க விரும்புறேன். நன்றி. உண்மைதான் சார். இஎம்ஐ சிஸ்டம்லாம் வந்துருச்சு இல்லைங்க. அதுக்கு ஃபெர்டிலிட்டி சென்டர்ல குழந்தையே இல்ல, பிறக்காது, வாய்ப்பு இல்லைங்கிறவங்களுக்கு அது ஓகே. பட் எல்லாருமே அதை நோக்கி போறது அப்படிங்கிறது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் சார். இஎம்ஐ மட்டும் இல்ல மேம், ஆஃபர் எல்லாம் போட்டிருக்காங்க மேம். பஸ்ஸுக்கு பின்னாடி ஒட்டியிருந்தாங்க பார்த்தேன். ஒரு பெரிய போஸ்டர் போட்டு ஆஃபர் எல்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ 1க்கு 1 ஃப்ரீ கொடுக்குற அளவுக்கு போயிடும் போல தெரியுது. எந்த அளவுக்கு வந்து மக்களுடைய மனங்கள் வந்து வறண்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு அது மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு சொல்ல முடியும் சார். இப்போ அப்பா அம்மாவே இல்லாம பாத்தீங்கன்னா ஆய்வகத்துல வர அளவுக்கு எல்லாம் வந்துருச்சுங்களே. அதையும் கண்டிப்பா 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 கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச் வீரசேகர் சார். தொடர்ந்து ரமேஷ் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஃபவுண்டர் சார் வாய்ப்பு கொடுத்தேன். ரமேஷ் சார் எது ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க? இல்ல மேடம், அந்த டிசம்பர் பூ பத்தி பேசிட்டு இருந்தீங்க. நீங்கெல்லாம் மிஸ் பண்றோம்னு பேசிட்டு இருந்தீங்க. நாங்க தான் ஸ்கூல் டேஸ்ல அதை பார்த்ததெல்லாம் மிஸ் பண்றோம். நீங்க அதை மட்டும் மிஸ் பண்ண மாட்டீங்க. தாவணி பாவாடை கூட இப்ப இல்ல. எல்லாருமே இன்னைக்கு சுடிதார் தான். ஷூர் மேடம், தேங்க்யூ. கண்டிப்பா கண்டிப்பா. குமரேசன் சார் உங்களோட ஃபீட்பேக் வேணுங்களா? நான் ஃபீட்பேக் தான் நான் சொல்லிட்டேனே மேம். 2 விஷயம் பேசணும்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடி ஃபெர்டிலிட்டி சென்டர் பேசுனீங்க. நான் நிறைய இடத்துல அது சொல்கிறது உண்டு. ஃபெர்டிலிட்டி சென்டர் வந்து இப்போ வரைக்கும் ஒரு பேனர் வந்து என் மைண்டில் வந்து மறக்கவே முடியாத அளவு ஒரு பேனர் நான் பார்த்தேன். 2 குழந்தைகள் ஃபெர்டிலிட்டி சென்டர் மூலயமா பிறக்க வச்சு கின்னஸ் சாதனைன்னு ஒரு பேனர் நான் பார்த்தேன் சென்னையில். இது என்னடா சாதனையா இது அப்படின்னு நான் நினச்சிட்டு போனேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி ஃபெர்டிலிட்டி சென்டர்ன்றது சமுதாயத்தில் உருவாக்கி வச்சுருக்கு. அதை கரெக்டாக சொன்னாங்க, எல்லாருமே சொன்னாங்க மேம் சொன்னதை. அடுத்தது கவிக்குயில்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். கவி பேரரசு இந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க. முதல்ல இப்போ மேடம் வந்து சிவகணி மேமுக்கு வந்து கவி தேவதைன்னு ஒரு பட்டத்தை கொடுத்துருக்காங்க. இன்று முதல் சிவகணி மேம் கவி தேவதை என்று அழைக்கப்படுவார். சூப்பர் மேம். அடுத்தது வந்து இந்த கண்டென்ட் வந்து மேம் சொன்னாங்க, சுமதி மேம் சொன்னாங்க எப்படி நைட்டுக்குள்ளே யோசித்து பண்ணாங்க அப்படின்ட்டு. நான் நேற்று சொல்லும் போதே சொன்னேன், மேம் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஜுஜுபி, நீங்கள் ஏற்கனவே நிறையா இதை பற்றிலாம் பேசியிருந்திருப்பீங்க,
உங்களுக்கு இது பழக்கப்பட்ட ஒரு டாப்பிக்காக தான் இருக்கும். அதனால் தைரியமாக நீங்கள் பண்ணிடுவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்றத நான் சொன்னேன். என்ன சார் ஒரு பாரத்தை தூக்கி தலையில் வைக்கிறீங்க, ஒரு பொறுப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ நிறையா பட்டிமன்றங்கள் டைரெக்டாக பேசிகிட்டு இருக்கிறதுனால நிச்சயமாக பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கெல்லாம் இந்த உணவை பற்றியும், அதுவும் மேம் வந்து நிறையா சிறப்பான பட்டிமன்றங்கள்லாம் பேசி அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. அவங்க எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இந்த டாப்பிக்கில் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தகவல்கள் ஏற்கனவே இதை பற்றி நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, பேசியிருந்திருப்பாங்கன்னு. ஸோ அந்த ஒரு ஏற்கனவே அதாவது இந்த மிலிட்ரி மேன் தான் ரெடி ஆகிட்டே இருப்பாங்க, திடீர்னு கொண்டு போய் களத்தில் இறங்குனதோட டன்ட்டு வேலையை ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி தான் ட்ரெயினரும் இருக்கணும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் பேச்சாளரும் இருக்கணும்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து அந்த கற்றல், அந்த தேடல் அப்படின்ட்டு இருந்ததுனால தான் மேமால் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு செஷன் கொடுக்க முடிஞ்சுன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் எல்லாம். மறுபடியும் இந்த தலைப்பு சார்ந்து எல்லாத்தையும் பேசுகிற ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்க சார். நன்றி 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 மேம். தேங்க்யூ சார். ஸோ நல்ல ஒரு நிகழ்ச்சி இது. நம்ம வீரசாமி சார் சொல்லுவார், இந்த நிகழ்ச்சி மிஸ் பண்ணவங்கலாம் பாக்கியசாலிங்க இல்லை, பிரிஜுராஜன் சாரும் அதே தான் சொல்லுவார். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை மிஸ் பண்ணவங்க எல்லாமே அன்லக்கி தான் நான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் நம்ம குமரேசன் சார் லக்கி ஆகிடுவாங்க, ஏன்னா இது யூடியூப்ல வரும். ஸோ நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் கண்டிப்பாக சேருன்றது அதில் மாற்று கருத்தே இல்லை. அப்படி ஒரு செஷன் அது. ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு செஷனை எடுத்து கொடுத்து சரித்தமாவுக்கு நற்பள்ளி சார்பாக வாழ்த்துக்கள் மற்றும் கலந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் நற்பள்ளி சார்பாக வாழ்த்துக்கள். மற்றும் ஒரு ஆளுமையோட நாளை சார் சொல்லுங்க மேடம். அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி.